சிறகடி காசுல இன்னைக்கு பரபரப்பா என்ன நடந்துன்னு பார்க்கலாம். எல்லாம் மாடி மேல இருந்து பேசிட்டு இருப்பாங்க மீனா முத்துலாம். அப்பதான் ரவி சொல்லுவாரு, ஸ்ருதி உனக்கு இந்த கேரக்டர்லாம் செட் ஆகாது, நீ காலேஜ் படிக்கிற பொண்ணு மாதிரி இருக்க, உனக்கு எப்படி இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ் செட் ஆகும் அப்படின்னு கேட்பாரு. இல்ல நான் வந்து நிறைய இதுக்கெல்லாம் டப் பண்ணியிருக்கேன், நான் தான் இது கரெக்டாக பண்ணுவேன், நானே இந்த கேரக்டர் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி நம்ம எல்லாமே பிளான் கரெக்டாக போகணும், அப்பதான் யாருமே மாட்ட மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பதான் முத்து வந்து மீனா கேட்பாரு, நீ பணத்தை வச்சிருந்தால அது எப்படி இருக்கும், அந்த என்ன பை அப்படின்னு கேட்பாரு. அது ஒரு மஞ்சள் கலர் பை, 5 கட்டான காசு வச்சிருந்தேன், அதில் ரப்பர் பேண்ட் போட்டிருக்கோம் அப்படின்னு மீனா சொல்லுவாங்க. அப்போ முத்து சொல்லுவாங்க, என்ன இவ்வளோ நாளாக ஞாபகம் வச்சிருக்கே அப்படின்னு சொல்லுவாங்க. அது என் தங்கச்சி வந்து கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம், சேர்த்து வச்சிருந்த பணம், அதை ரொம்ப கவனமாக தான் எடுத்து போனோம், எப்படியும் என்கிட்ட இருந்து இந்த சிந்தாமணி அவங்களோட ஆளுங்க வந்து திருடிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தான் ஸ்ருதிக்கு சொல்லுவாங்க, இல்லை நாமளும் எப்படியாவது அவங்க கிட்டேருந்து எப்படியாவது படிச்சாகணும், நம்ம அந்த வீட்டுக்கு போய் ஆக்ஷன் பண்ணி பணத்தை எப்படியாவது வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ரவி வந்து ரொம்ப கன்ஃபியூஸாகவே இருப்பார், இது ஓகேவா இல்லையான்னு சொல்லிட்டு. அப்போ தான் முத்து சொல்லுவார், இல்லை இது கரெக்டாக இருக்கும், நம்ம எல்லாரும் ஒரு கேரக்டர் வச்சுப்போம், ஸ்ருதி தான் ரொம்ப பெரிய ஆஃபீஸர், அது கீழே நீ அசிஸ்டண்ட், உங்கள் 2 பேருக்கும் நான் அசிஸ்டண்ட்டு, என் ஃப்ரெண்டு வந்து பியூனு, இந்த இந்த வழி இது கரெக்டாக இருக்கும், நம்ம அவங்க வீட்டுக்கு போய் பரிசோதனை பண்ணலாம், பரிசோதனை பண்ணிவிட்டு அந்த இது எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தான் ஸ்ருதி சொல்லுவாங்க, எனக்கு ஹிந்தி கூட தெரியும், நான் ஹிந்தியில் பேசினா எல்லாரும் நம்பிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஓகே கரெக்டு, நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி எல்லாமே கெட்டப்பெல்லாம் மாற்றிட்டு வந்துடுவாங்க. வெளிதான் நிற்பாங்க, வீட்டுக்குள்ளே போக மாட்டாங்க. ஏன் மீனாவே கூட்டின்னு போகலாமே அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை மீனா வேணாம், மீனா வந்து ஏற்கனவே இந்த வீட்டுக்கு போயிருக்கா, போனால் கண்டுபிடிச்சிடுவாங்க, இப்போ நம்ம எல்லாருமே ஒரு கேரக்டர் இருக்கோம்ல, இதுவே போதும்னு சொல்லுவாங்க. ரவி சொல்லுவாங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்கிறான்னு சொல்லுவாங்க. இவன் அப்படி தான் அப்படியே பயந்துனே இருப்பான், அவங்க போலீஸ்கிட்டலாம் போக முடியாது, ஏன்னா போலீஸ்கிட்ட போனால் சிந்தாமணி தான் மாட்டுவா, அதனால் நமக்கு எந்த பிரச்சனையும் வராது, பிளான் எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது.